குட் ஈவினிங் ஆல் ஆஸ்பரன்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போறோம். ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸ், இந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸையுமே கன்சாலிடேட்டடா எடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டே பை டே தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம கிளாஸ்ல நம்ம இந்த இடத்துல டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இப்போ எப்படிப்பட்ட எக்ஸ்பிளனேஷனா இது இருக்கும் அப்படின்னா, நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா, மெயின்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ்டா இது பாத்தீங்கன்னா இருக்கும். பிலிம்ஸுக்கு தேவையான கான்செப்ட்ஸும் உங்களுக்கு இதுல ஆப்வியஸ்லி வரும். பட் சப்ஜெக்ட் மென்ஷனேஷன் நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ்ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3 பாத்தீங்கன்னா இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா, திரௌபதி முர்மு மேடம், யார மீட் பண்றாங்க அப்படின்னா மியான்மரை சேர்ந்த பிரசிடென்டான, நான் ஹைலைட் பண்றேன் அவரோட பேரை, யுமின் அன் லிங், அவரை பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. மியான்மருடைய பிரசிடென்ட் நேற்றுக்கே நம்ம கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. பீகாருக்கு போத்கயா இருக்குது இல்லையா, போத்கயால இருக்கக்கூடிய புத்தரோட இதை பாத்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல பார்த்துட்டு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. நம்ம கண்ட்ரியோட பிரசிடென்ட் கூட ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. இது போக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் கூட என்ன வச்சிருக்காருன்னா ஒரு டாக்ஸ பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. இப்போ ஆப்வியஸ்லி பிரசிடென்ட் கூட பிரைம் மினிஸ்டர் கூட பேசும்போது இந்தியாவுடைய ஆக்டிஸ் பாலிசி இருக்குது இல்லையா, ஆக்டிஸ் பாலிட்டியை பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 2015 என்ன பண்ணாரு அப்படின்னா லுக்கிஷ் பாலிசி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொண்டு வராரு. ஏன்னா அவர் கொண்டு வந்தது நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்கணும், மற்ற கண்ட்ரிஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நரசிம்மராவ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பாத்தீங்கன்னா பண்றாரு. அதோடைய ரிகார்டிங்கா தான் மியான்மரோட பிரசிடென்ட்டும் பேச பாத்தீங்கன்னா இருக்காரு. இதுல என்ன ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு அப்படின்னா, பிரசிடென்ட்டை மீட் பண்றது நார்மல், பிரைம் மினிஸ்டர் கூட மீட்டிங் வைக்கிறது நார்மல். பட் மியான்மரோடைய பிரசிடென்ட் யாரை பார்த்திருக்காரு அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜய் தோவல் சாரை பாத்தீங்கன்னா பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ங்கிற போஸ்ட் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். த இயர் வாஸ் 1998. அப்பதான் இந்த நேஷனல் அட்வைசர்ங்கிற போஸ்ட பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. டைரக்டா இவர் யாரு கீழே ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் கிட்ட டைரக்டா இவரால பாத்தீங்கன்னா பேச முடியும். இந்தியாலேயே இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான். எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரு டவுட் வரும், யாரு எலிஜிபிள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஐபிஎஸ் கிளியர் பண்ண ஒரு பர்சன், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அதை கிளியர் பண்ண ஒரு பர்சனா இருக்கணும். இல்லாட்டி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதை கிளியர் பண்ண ஒரு பர்சனா இருக்கணும். இது வரைக்கும் 98ல இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 28 வருஷம் பாத்தீங்கன்னா ஆச்சு இந்த போஸ்டிங் உருவாக்கி. எந்த ஒரு ஆபீசரா வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். டைம் பீரியட்டுங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அவங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் சர்வீஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் த பிரைம் மினிஸ்டர் அந்த ஆபீசர் தான் இந்த இடத்துல கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். ஐபிஎஸ் படிச்சவரை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல இருந்து வரக்கூடிய தகராறு எல்லாருமே பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். உள்நாட்டை என்ன கிளர்ச்சி நடக்கிறதுங்கிறது ஆப்வியஸ்லி ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பிரஷர் எல்லாம் யாரால நல்லா சென்ஸ் பண்ணிருப்பாருன்னா டிப்ளமேட்டிக்கா ஐஎஃப்எஸ் ஆபீசருக்கு தெரியும். தட்ஸ் வை ஒரு ஐபிஎஸ்ஐயோ ஐஎஃப்எஸ்ஐயோ என்னவா போடுவாங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ங்கிற போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா போடுவாங்க. இப்போ நம்ம நாட்டோடைய முடிவுகள் இருக்குது இல்லையா, பாலிசிஸ், உள்நாட்டு பாதுகாப்பா இருக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டு இருந்து வரக்கூடிய ஒரு பிரஷரா இருக்கலாம். ஆப்வியஸ்லி இவங்க கூட எப்பயுமே ஒரு மீட்டிங்ல யார் இருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இருப்பாரு. ரெண்டாவது நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பல உளவு அமைப்புகள் இருக்குப்பா. போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் தான் போதைப் பொருளை பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இல்லீகலா சொத்து சேர்க்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் எது இருக்கு அப்படின்னா ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மூணாவது ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உள்நாட்டுக்குள்ளார யாராவது கலவரம் பண்ண நினைக்கிறாங்க, உள்நாட்டுல தீவிரவாத இயக்கத்தை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய ரோல் யாரோடதுன்னா ஐபியோடது. நாலாவது உங்களுக்கு RAW ரிசர்ச் அனாலிசிஸ் விங், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்குதுங்கிற பட்சத்துல அதை யார் கண்டுபிடிக்கணும்னா RAW தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் அஞ்சாவதா நம்ம நாட்டுல டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு. டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள்.
யாராவது டபுள் ஏஜென்ட்டா செயல்படுறாங்களான்னு பாக்குறதுக்கு டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கும். இந்த 5 இயக்கத்தையுமே சேர்த்து ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸுக்கு தலைவர் யாரு? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் போஸ்டிங் இன் இந்தியா. பிளஸ் பிரைம் மினிஸ்டருக்கே தேச பாதுகாப்பை பத்தி அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான். ஃபியூச்சர்ல யாராவது ஐபிஎஸ் கிளியர் பண்றீங்க இல்ல ஐஎஃப்எஸ் கிளியர் பண்றீங்கிற பட்சத்துல நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா தட் பீப்புள் இஸ் எலிஜிபிள் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் இருக்காருன்னா அஜய் தோவல் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. 2016 இருந்தே இவர் தான் இருக்காரு. லிட்டரலி ஃபார் த பாஸ்ட் 10 years இவர் தான் அந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம செகண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஒமான் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக்கல் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஷார்ட் ஃபார்ம்ல சிஇபின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பேசிக் பாயிண்ட் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ட்ரியில க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. 90% வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம இம்போர்ட் வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு வந்து இருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம கல்ஃப் கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். கல்ஃப் கண்ட்ரில எஸ்பெஷலி யாருன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, அப்புறம் ஈரான், இந்த கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. 2022 இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலோடைய நம்பரும் இந்த இடத்துல ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம்னா இப்ப ரீசெண்டா இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா பியூஷ் கோயல், அவர் போய் கையெழுத்து போட்டு இந்தியாவும் ஓமனும் இனிமேல் என்ன பண்ண போறாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் விஷயத்தை இந்த இடத்துல பண்ண போறாங்க. இப்போ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபிஷரிஸ் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு இந்த இடத்துல மெடிசன்ஸ், இதெல்லாம் நம்ம அதிகமா யாருக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரம்ப் வர்றதுனால டாரிஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருது. ஃபார் த பாஸ்ட் 1 year நமக்கு டாரிஃப் வந்து இருக்கு. அப்ப என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நமக்கு ஒரு பையர் வந்து இந்த இடத்துல வேணும். அந்த ஒரு புது பையரா யாரை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓமான்ங்கிற நாட்டை இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கோம். வைஸ் வர்சா நம்ம கண்ட்ரிக்கு தேவையான க்ரூட் ஆயில இனிமேல் யார் கொடுப்பாங்க, ஓமன் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. சைடுல என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா டாலருக்கு பதிலா கேன் வி ட்ரேட் இன் ருபீஸ் அண்ட் ரூபல். ஏன்னா அவங்க நாட்டோட கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ரூபல். அந்த கரன்சியும் நம்ம நாட்டோட ருபீஸை பேஸ் பண்ணியே இந்த வர்த்தகத்தை ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒருவேளை டாலருக்கு பதிலா நம்ம நாட்டு கரன்சிலேயே நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டியா இந்த இடத்துல இருக்கும். அடுத்து நம்ம தேர்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். ஆஸ்திரேலியாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ரிச்சர்ட்சன். அவர் எங்க வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னா நியூ டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா இறங்கியிருக்காரு. ஆக்சுவலா இங்க மாணிக் ஷா சென்டர்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, ஆக்சுவலா மாணிக் ஷாங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃபுல் பேர் நான் சொல்றேன், ஃபீல்டு மார்ஷல் சாம் மாணிக் ஷா. 1971 பங்களாதேஷ்க்கு நம்ம விடுதலை வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அந்த விடுதலை போறப்போ இந்திய ராணுவத்துக்கு தலைமை தாங்கின சுப்ரீம் கமாண்டர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சாம் மாணிக் ஷா அவர்கள். அவர்களோட பேர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த சென்டர்ல தான் இன்னைக்கு யார் யார் வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்ம கண்ட்ரியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் சாரும் ஆஸ்திரேலியாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டரான ரிச்சர்ட்சன் மார்ஷலும் இந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர், குவாடுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, குவாட் அமைப்புல இந்தியாவும் இருக்கு ஆஸ்திரேலியாவும் இருக்கு. 2 நாடுகளுக்கும் பொது எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சைனா. ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கா சைனா கிட்ட காம்ப்ரமைஸா போனாலுமே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டணி வச்சு இந்த இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் ரீஜன் இருக்குது இல்லையா, அதுல நமக்கு தேவையான டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லித்தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்ல தான் ஏதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களோட போன்ல கேட்டுட்டு இருப்பீங்க, இல்லாட்டி லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் கேட்டிருப்பீங்க. இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு எல்லாமே ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. லித்தியம், கோபால்ட், சிலிக்கா இதெல்லாம் தேவைப்படுது. உலகத்துக்கு 90% இந்த மினரல்ஸை வந்து கொடுக்கறது யாருன்னா சைனா, இன்னொருத்தர் யாருன்னா தாய்வான். இந்த 2 கண்ட்ரி தான் இந்த ஒரு டியோபோலி பிசினஸா இதை வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுல மினரல்ஸ் இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு. ஆனா அதை எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன இல்லைன்னா ஆஸ்திரேலியா கிட்ட டெக்னாலஜி இல்ல. நம்ம கண்ட்ரி கிட்டையும் என்ன இல்ல அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா ஜப்பான் கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்கு. சோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஆஸ்திரேலியா மினரல்ஸ் கொடுக்கணும்,
ஜப்பான் அந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி கொடுக்கணும், நம்ம கண்ட்ரி என்ன பண்ணோம்னா பொருளை தயாரிக்கணும். இந்த 3 கண்ட்ரியும் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருந்தாங்க. அமெரிக்காவும் இந்த கூட்டணியில இருந்தாங்க 2024 வரைக்கும். அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா காசை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மீட்டிங் அப்படியே ஹால்ட் ஆயிருக்கு. நாளைக்கு அமெரிக்காவை நம்பியே ஃபுல்லா இறங்க முடியுமான்னா இறங்க முடியாது. அதனாலதான் இந்தியா ஆஸ்திரேலியா இப்ப இறங்கி இருக்காங்க. மினரல் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிப்போம். இதுக்கான டெக்னாலஜி எங்கிருந்து வரும்? ஜப்பான் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரும். சைனாக்கு உலகத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவா யாரால வர முடியும் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவால வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 2 நாடுகளும் என்ன பேசியிருக்காங்கன்னா பைலாட்டரல் ட்ரேட பத்தி இந்த இடத்துல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அக்டோபர் 9 போன வருஷம் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா போச்சு. அந்த டிஸ்கஷனுடைய தொடர்ச்சியா இந்த வருஷம் இந்தியாவில் டிஸ்கஷன் போச்சு. போன வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் மீட்டிங் நடத்தினோம். இந்த வருஷம் இந்தியால வந்து மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்கோம். டிஃபென்ஸ் கார்பரேஷன் இருக்கு, ஸ்போர்ட்ஸுக்கான ட்ரேட் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கப்புறமேட்டு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கனிம வளங்கள் தமிழ் நம்ம சொல்லுவோம், அதுக்கான ட்ரேடும் இந்த இடத்துல போயிருக்கு. இந்த நியூஸையும் கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. அடுத்து we are coming for GS3 என்வரான்மெண்ட். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீ ரேத்து சாபி குருத்வாரா சாம்பாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஜோதா மேலாங்கிறது எல்லாருமே போறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மழையில வந்து மழை கொஞ்சம் பெஞ்சு ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் வந்துருச்சு. பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா எந்த கேஷுவாலிட்டியும் இல்ல, எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஈவெண்ட்ல நம்ம ஒரு பேசிக்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். கேதார்நாத் யாத்திரை இருக்குது இல்லையா, அந்த கேதார்நாத் யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இந்த ஃபிளட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறமேட்டு கேதார்நாத் யாத்திரை வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா தொடங்குவாங்க. ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி பேரிடர் வருதுன்னா எந்த டீம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டீம். ஓகேவா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டீம். இந்த டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது யாரா இருக்கும்னா ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஆபீசரா இருக்கும். ஓகேவா, ஐபிஎஸ் படிச்ச ஆபீசர் வந்து டிராபிக்ல போடுவாங்க, லா அண்ட் ஆர்டர்ல போடுவாங்க, உளவுத்துறையில போடுவாங்க, இந்த மாதிரி டிசாஸ்டர் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ப்ராப்ளம் என்னன்னா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த டீமால ஒரு இடத்துல ஃபிளட் வருது, ஒரு இடத்துல எர்த்குவாக் வருதுன்னா இந்தியா பூரா போக முடியல. அதனால 2005 என்ன பண்றாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட கொண்டு வராங்க. அப்ப மன்மோகன் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அவரோட பீரியட்ல தான் இந்த ஆக்ட் நம்ம கொண்டு வரோம். செக்ஷன் 48(1)A, செக்ஷன் 48 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல ஏ, அது படிதான் எதை உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண கமிஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா 13th ஃபைனான்ஸ் கமிஷன். நம்ம கண்ட்ரியில புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ ஏதாவது ஒரு கமிட்டியோ கமிஷனோ போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா இயக்கங்களும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. 13th ஃபைனான்சியல் கமிஷன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் மூலியமா தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை நம்ம உருவாக்கினோம். ஒரு காரணம் இருக்கு. டெல்லியில பிறந்த ஒரு பர்சன் டெல்லியில இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராரு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட்ஸ் வருது. லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஆபீசருக்கு தெரியாது. ரெண்டாவது லோக்கல் இருக்கிற ரூட்டும் அந்த ஆபீசருக்கு தெரியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு ஆபீசர் அந்த ஆர்கனைசேஷன் போய் ஜாயின் ஆகலாம். வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு தகராறும் போது அந்த ஆபீசருக்கும் லோக்கல் ரூட் தெரியாது, லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. தட்ஸ் வை 2005 என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸை உருவாக்கணும். ஏன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த ஃபோர்ஸ் இருந்தாங்கன்னா தான் ரூட் தெரியும், டக்கு டக்குன்னு போக முடியும். கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து எல்லாரும் கேட்கலாம். பட் 2005 கூகுள் மேப் டெக்னாலஜி பெரிய லெவலுக்கு இல்லை. இன்னொன்னு மழை பெய்யுதுன்னா மேப்பும் யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி டைம்ல லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா பெரிய பேரியரா இந்த இடத்துல வந்து போயிடும். தட்ஸ் வை ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் பண்ற 2005 அப்போ உருவாக்குறாங்க. இதுக்கான வருஷா வருஷம் உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டை யாரு வந்து மானிட்டர் பண்ணுவார்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுவாரு. இன்கேஸ் ஃபண்ட்ல ஏதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும். சோ நம்ம பயப்பட தேவையில்லை. இதுக்கான வருமானம் எக்ஸ்பெண்டிச்சர் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 75% காசு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா
100 கோடி டிசாஸ்டர் ஃபண்டுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில கூட எல்லா ஸ்டேட்டும் ஒரு 100 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்குறாங்கன்னா அதுல 75 கோடி யார் கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பாக்கி 25 கோடி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பைனான்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, நார்த் ஈஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், ஓகே, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், இந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கு 90% யார் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. 10% தான் அந்தந்த மாநிலங்கள் வந்து எடுத்து கொடுக்கும். ஏன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு இன்னி வரைக்கும் பெரிய லெவலுக்கு வருமானம் கிடையாது. இன்கம் இருந்தா தானே கொடுக்க முடியும். தட்ஸ் வை. பிளஸ் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் போவாங்கன்னா, சூறாவளி வருது, சைக்ளோன், டிராட், எர்த்குவாக், ஃபயர் எங்கேயாவது வருது, ஃபிளட்ஸ் வருது, சுனாமி வருது, ஹெல்ஸ்டோம் வருது, லேண்ட்ஸ்லைட்ஸ் வருது, அவலாஞ்ச் வருது, கிளவுட் பஸ்ட் வருது, பெஸ்ட் அட்டாக் வருது, ஃப்ராஸ்ட் ஆர் கோல்ட் வேவ்ஸ், இந்த மாதிரி எல்லா இயற்கை பேரிடருக்கும் உங்களால எதை பயன்படுத்த முடியும்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை பயன்படுத்த முடியும். ஈவன் இன் 2004 2004 டிசம்பர் 25 வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வந்து பாத்தீங்கன்னா வருது. சுனாமியில ஒர்க் பண்ணது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அரசாங்கத்துக்கு வந்து இந்த இடத்துல கிளம்புது. ஆக்சுவலா அந்த 2004 வந்த சுனாமி ரொம்ப மோசமான ஒரு சுனாமி. ஆஸ்திரேலியால ஆரம்பிச்சு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய, சொமாலியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து காணாம போனாங்க. 1.5 லட்சத்துக்கு மேல மக்கள் இறந்து போனாங்க. 11 லட்சம் மக்கள் காணாம போனாங்கன்னா அவங்க உயிரோட கிடைக்கல, சோ அவங்களும் இறந்துட்டாங்கன்னு தான் கணக்குல இந்த இடத்துல எடுக்கணும். அத நல்ல ஒரு பாடமா நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன டிசைட் பண்றாங்கன்னா 2005 இந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த எல்லா இதுக்குமே இந்தந்த டிசாஸ்டர் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. பிளஸ் மேல நம்ம பார்க்கும்போது ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், ஆரஞ்சு அலர்ட். ஓகேவா? ஆக்சுவலா ஆரஞ்சு அலர்ட்னா என்ன, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, 4 விதமான அலர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. கிரீன் அலர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். எல்லோ அலர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வெதர் கிளைமேட் மோசமா போயிட்டு இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோ அலர்ட்டை விடுவாங்க. எல்லோ அலர்ட்டோடையும் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்னா என்ன அர்த்தம்னா பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்த்தம். ஓகேவா? ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நடக்க போகுது. செகண்ட் திங், ஆரஞ்சு அலர்ட்டை இதுக்கும் விடலாம். ஒரு ரோடு இல்லாட்டி ஒரு ரயில்வே ட்ராக் வந்து நின்றுச்சு, ஒரு ஏரோப்ளைன் நின்றுச்சு டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூனா அப்பவும் என்ன அலர்ட்டை விடுவாங்க, ஆரஞ்சு அலர்ட்டை விடுவாங்க. ரயில்வேல ஓடக்கூடிய ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற ட்ரெயினும் நிற்கும். ஏன்னா எல்லா ட்ரெயினும் ஒரே தண்டவாளத்துல தான் போனோம், மோதிடக்கூடாது இல்லையா, தட்ஸ் வை. இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட் அலர்ட். ரெட் அலர்ட் விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏரியாவுக்கு பொதுமக்கள் யாரும் போக கூடாது. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் மட்டும் தான் போவாங்க. எதுக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு எடுத்து வரத்துக்கு. புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? இந்த நியூஸையும் கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வர போறோம். ஜிஎஸ் தேர்ட் பேப்பர். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஜெனரல் சுப்பிரமணியம் சார். சிடிஎஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. ரெண்டாவது நேவியோடைய 27வது சீஃபா யார் வராது அப்படின்னா சுவாமிநாதன் சார் வந்து பாத்தீங்கன்னா வராரு. ஃபர்ஸ்ட் நம்ம சிடிஎஸ் பார்ப்போம். சிடிஎஸ்னா என்ன அர்த்தம்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு அர்த்தம். அதாவது கார்கில் போர் வந்து பாத்தீங்கன்னா 1999 நடந்திருக்கும். 1999 அப்ப நடந்திருக்கும். அந்த கார்கில் வார் முடிஞ்ச உடனே கார்கில் வார் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சாங்க. அந்த ரிவ்யூ கமிட்டில என்ன சஜஷன் சொன்னாங்கன்னா, நேவிக்கு ஒரு சீஃப் இருக்காரு, ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு சீஃப் இருக்காரு, ஆர்மிக்கு ஒரு சீஃப் இருக்காரு. இந்த 3 சீஃபும் ஓவராலா இந்தியன் மிலிட்ரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இந்த 3 பேருக்கும் ஒரு தலைவர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த லீடர் தான் யாரு, சிடிஎஸ். கார்கில் வார் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டாங்க. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வாஜ்பாய் சாரோடைய கவர்மெண்ட்ல இருந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அவருக்கும் 10 வருஷம் மெஜாரிட்டி கிடையாது. 2 பிரைம் மினிஸ்டரும் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனா 2 பிரைம் மினிஸ்டருக்கும் மெஜாரிட்டி இல்லாததுனால பில்லு உங்களுக்கு பாஸ் ஆகும்போது த பில் ஃபெயில்ட் இன் லோக்சபா. லோக்சபால பாஸ் ஆனா தானே ராஜ்யசபால உங்களுக்கு வந்து போகும். அப்புறமேட்டு தான் பிரசிடண்டோட கையெழுத்து உங்களுக்கு கிடைக்கும். லோக்சபாலே பாஸ் பண்ண முடியல, வாஜ்பாயாலையும் முடியல, அதுக்கப்புறம் வந்த மன்மோகன் சிங் கவர்மெண்டாலையும் முடியல. 2012
மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நரேஷ் சந்திர கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டு சிடிஎஸ் தவிர வேற ஏதாவது போஸ்டிங் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரையலும் பாக்குறாங்க. அந்த கமிட்டியும் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா சிடிஎஸ்ஐ கொண்டு வாங்கங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் ஐ சஜஸ்டட் 2013 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஃபெயில்ட். லோக்சபால அவங்களால பாஸ் பண்ண முடியல. 2003 அப்போ வாஜ்பாய் கவர்மெண்டாலையும் இந்த சிடிஎஸ் போஸ்டிங்கான பில்ல பாஸ் பண்ண முடியல. 2019 அமைஞ்ச இன்னைக்கு இருக்க பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு. சோ அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன போஸ்டிங் 2019 உருவாக்குறாரு அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ங்கிற பதவி உருவாக்குறாரு. அதுக்கு வந்து இவருடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஜெனரல் டிபி சேகர் இவருடைய ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. 2019 அதை வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரிக்கு சிடிஎஸ்ஸா வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் பிபின் ராவத். இப்போ வந்திருக்கிற சுப்பிரமணியம் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆவதா வந்திருக்கக்கூடிய சிடிஎஸ். நேவி சீஃப், ஆர்மி சீஃப், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் சீஃப். 3 பேரும் யாரு கீழே டிபெண்ட் பண்ணுவாங்க? இவங்களுக்கு கீழே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கான ஃபங்க்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர் இவர் தான். என்ன அர்த்தம்னா புதுசா ஏதாவது வெப்பன் வாங்கணும், நம்ம கண்ட்ரிலேயே தயாரிக்கிறதா இருந்தாலும் ஓகே, வெளிநாட்டுல இருந்து வாங்குறதாலும் ஓகே, யாரோட அப்ரூவல் தேவை? டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் உடைய அப்ரூவல் தேவை. புதுசா ஒரு ஆயுதங்கள் நம்ம தயாரிச்சோம்னாலும் அதை டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல பார்ப்போம். அடுத்தது சிடிஎஸ் உடைய ரோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா he will be communicating to the ட்ரை சர்வீஸ். 3 சர்வீஸ் கூடயும் கம்யூனிகேஷன்ல யார் இருப்பாருன்னா சிடிஎஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. கார்கில் வார்ல ஒரு தகராறு ஆகி போச்சு. ஏர்போர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்மி போய் என்ன பண்ணும்? அந்த ஏரியாவை பிடிக்கணும். கம்யூனிகேஷன் கேப் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. தட்ஸ் வை கார்கில் வார் முடிஞ்ச உடனே ஒரு ரிக்வெஸ்ட கேட்கறாங்க, ஏன் சிடிஎஸ் போஸ்டிங்க உருவாக்க கூடாது? ஏன்னா சிடிஎஸ் இருந்தாருன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் கரெக்டா மத்தியஸ்தம் பண்ணி வச்சிருப்பாரு, அவரோட செஷனும் வந்துக்குங்கிற மாதிரி வந்துச்சு. நல்லபடியா இன்னைக்கு இந்த போஸ்டிங் உருவாயிடுச்சு. இந்த ஒரு செஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகுது. வென்எவர் 3 சர்வீஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கன்சர்ன் இருக்குன்னா they can automatically give their report to the CDS, no issues. செகண்ட் திங், இன்டர் சர்வீஸ் ஆபரேஷன். ஆக்சுவலா இன்டர் சர்வீஸ் ப்ரொபோஷன், ட்ரை சர்வீஸ் ப்ரொபோஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் 3 பேருமே சேர்ந்து வேலை செய்வாங்க. இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியால ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல. அதாவது ஆர்மியும் இருக்கும், நேவியும் இருக்கும், ஏர்போர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட 4 இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட் இருக்கு. ரஷ்யா கிட்ட 3 இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட் இருக்கு. இருக்கிறதுலே அதிகம் யாருன்னா சைனா கிட்ட. சைனா இஸ் ஹேவிங் 6 இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட். இந்தியா இனிமேல் தான் நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட. எல்லா இடத்துலயும் இந்த இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட உருவாக்க முடியாது. கடல் இருக்கணும், ஏர்போர்ஸ் இருக்கணும், லேண்ட் போர்ஸ் இருக்கணும். அந்த ஏரியால தான் முப்படைகள் கொண்ட இன்டகிரேட்டர் தியேட்டர் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்தியால அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல தான் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு 3 மிலிட்டரியோட கமாண்ட்ஸும் இந்த இடத்துல வேணும், அப்பதான் உருவாக்க முடியும். அதெல்லாம் உருவாக்கணும்னா யார் தேவைப்படுறாரு? சிடிஎஸ் இந்த இடத்துல தேவைப்படுறாரு. இவருடைய கமாண்ட கேட்டுதான் எல்லாரும் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் திங், இந்தியாவுடைய நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி இருக்குது இல்லையா, அதுக்கு அட்வைசரி ரோல் இவர் தான். நாளைக்கு நம்ம நாட்டோடைய அரசாங்கம் எந்த கண்ட்ரிக்கு எதிராவது நியூக்ளியர் வெப்பன் போடணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா அதுக்கான அட்வைசரி ரோல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு மட்டும் தான் இருக்கு. அண்ட் கமிங் பேக், ஆர்மி சீஃப், நம்ம நேவி சீஃப் புதுசா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போஸ்டிங் எல்லாமே பார்க்க போறோம். ஆர்மிக்கு இருக்கக்கூடிய ரேங்க்ஸை நம்ம பார்க்க போறோம் கீழ இருந்து மேல. நேவிக்கு இருக்கக்கூடிய இதுவும் கீழ இருந்து மேல இருக்கு, ஏர்போர்ஸோடதும் கீழ இருந்து மேல இருக்கு. லெப்டினன்ட், கேப்டன், சப் லெப்டினன்ட், லெப்டினன்ட், ஃபிளையிங் ஆபீசர், ஃபிளையிங் லெப்டினன்ட், அதுக்கப்புறம் மேஜர், லெப்டினன்ட் கர்னல், கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில உங்களுக்கு இருக்கு. நேவிலையும் உங்களுக்கு இருக்கு, ஏர்போர்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கு. சுப்ரீம் பர்சன் யாருன்னா ஆர்மிக்கு ஜெனரல், நேவிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அட்மிரல், ஏர்போர்ஸுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல். இவங்க தான் தலைமை இந்த இடத்துல தாங்குவாங்க.
சான்ஸ் கிடைக்கும் போது 2023 யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல இது ரிகார்டிங்கா ஒரு எம்சிக்யூ இருக்கும். ஓகேவா, ரெஃபர் தட் கொஸ்டின் வித்அவுட் ஃபெயில். ஓகே, கடைசியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் என்வரான்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, இது நம்ம கண்ட்ரியோடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல போய் இன்னைக்கு கெடோ பச்சா அபியான் அதை வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா சேவ் த சாயில், சேவ் ஃபார்மிங் அண்ட் சேவ் ஃபார்மர்ஸ். ஓகேவா, மண்ணை பாதுகாப்பா வச்சுக்கணும், ஃபார்மர்ஸை பாதுகாப்பா வச்சுக்கணும், நம்மளோட விவசாயத்தையும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல பாதுகாப்பா வச்சுக்கணும். சாயிலுக்கு எல்லாத்துக்குமே என்ன விட போறாங்க அப்படின்னா ஹெல்த் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட போறாங்க. வெரி சிம்பிள், பேஸ்ட் ஆன சயின்டிபிக் சர்வே. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், சாயில் டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த சாயில் டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மண்ணுக்குள்ள விடுறீங்க பட்சத்துல அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தோடைய ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டா எது கொடுக்கும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா இனிமேல் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. மத்திய பிரதேஷ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியா பூரா இது வந்து பாத்தீங்கன்னா வரும். என்ன ஒரு விஷயம்னா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்து, அதுல நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட விளைவா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள் வந்து இம்பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. பொல்யூஷனை வந்து இது வந்து கொடுக்குது. விவசாயத்திலயும் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பொல்யூஷன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும். புரிஞ்சுதுங்களா? சோ இதை ப்ரொடக்ட் பண்ற மாதிரி நமக்கு சாயில் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. பெஸ்டிசைட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த இடத்துல குறைக்க போறோம். ரெண்டாவது, யூத்துக்கான ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமும் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. உமன்ஸ்க்கான வெல்ஃபேர் ப்ரோக்ராமும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. இன்னித்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.